அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ பகவான் இந்த உள்ளத்தில், இந்த ஆத்மாவில், இந்த உடலை கொடுத்துருக்கும் போதே இந்த மூளையை உபயோகித்து சாதிச்சணுங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வயது அது ஒரு காரணமே கிடையாதுங்க. நிறைய பேர் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த துறையை சார்ந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்குங்க. ஏதாவது ஒரு துறையை எடுங்க, அந்த துறையில் நீங்கள் சாதனையாளராக ஆகணுங்க. பல பேர் பல துறைகளிலிருந்து தேவையில்லாத துறைகள்லாம் வந்து தானும் என்னால் அதை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது ஒரு அவலட்சணமான விஷயங்க. பொதுவாக எந்த ஒரு படிப்புக்கும் எந்த ஒரு கல்விக்கும் ஒரு சம்பந்தம் இருந்து தாங்க கடைசி வரைக்கும் இறைவன் உங்களை படைச்சிருக்காரு. நடுவில் உங்களுக்கு ஏங்க இந்த போல் ஒரு ஆசையெல்லாம் வருது? அதுதாங்க, நமக்கு என்ன தெரியுமோ அந்த தெரிந்த விஷயத்தை அதற்காக நாம் எல்லோருக்கும் சொல்லலாம். நம்மக்கிட்ட நிறைய பணம் சேர்ந்து போச்சுச்சுங்க, தர்மம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. எவ்வளவோ ஏழை குழந்தைகள், பெற்றோர் இல்லாத ஒரு குழந்தைகள் வந்து, அதுவும் பெண் குழந்தைகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுது. உங்களால் முடிந்த தானத்தையும் தர்மத்தையும் அந்த குழந்தைகளுக்கு செய்து இந்த புண்ணிய பூமியில் அந்த குழந்தைகளை சந்தோஷமாக சிரித்த முகத்தில் வைங்க. ஒரு பெண் இந்த உலகத்தில் சிரித்தா அவளை போல் ஒரு அதிர்ஷ்டசாலி யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது ஒரு தகப்பனால் செய்ய முடியும், இல்லை அவருடைய துணையினால் செய்ய முடியும், இல்லை உதவி செய்கிற இது போன்ற மகான்களால் முடியும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், கல்வி எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்புறம் பாருங்கள் அந்த முகத்தில் இருக்க சந்தோஷத்தை. அந்த குழந்தை சிரித்தால், அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, அந்த பெண் குழந்தை சிரிக்கும்போது தான் பெற்ற தாயையும் தான் பெற்ற தகப்பனையும் உற்றார் உறவினர்களையும் தெய்வத்தையும் பார்க்கும்போது அதுதாங்க குரு கடாட்சம்ன்றது. ஒரு குருவாக இருந்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவுக்கு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு அடுத்து ஒரு குரு தாங்க. எத்தனையோ பேர், எவ்வளவோ குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் நல்லது செஞ்சு அந்த குழந்தைங்களுடைய எதிர்கால திட்டத்திற்காக, அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக 4 வார்த்தை நல்லா அழகாக பேசுங்க. அதுங்க சிரிக்கிற விஷயத்தை சிரித்து மகிழ்வீங்க. இதுதாங்க கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். பெற்றோர்களாக நம்மளும், குருவாக நம்மளும் தானத்தையும் தர்மத்தையும் பண்ணி யார்